நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும்னு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சகல நன்மைகளும், அனைத்து ஐஸ்வர்யங்களும், பண வரவும், நல்ல உடல் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். கடகம் ராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் கிரக நிலைகள்: தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சந்திரன், கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள்: ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் கலத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13ஆம் தேதி அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 8ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கலத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 2ஆம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களுக்கு உரிய பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் ஏற்படும். காரிய வெற்றிகளால் மனதில் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடும். தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே நடைபெறும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். வேலை பற்றிய கவலைகள் இப்பொழுது நீங்கும். நிர்வாகத்தின் ஆதரவு இப்பொழுது இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவீர்கள். வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். தூரதேச பயணம் மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மிகப்பெரிய மன திருப்தியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படும். மாணவர்களுக்கு தொழில் துறையில் கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர நீங்கள் முயற்சி மேற்கொள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவைகள் சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். உங்களுக்கு உண்டான பரிகாரம்: சரஸ்வதி தேவியை பூஜித்து வர உங்களுக்கு காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட கிழமைகள்: ஞாயிறு, புதன். சந்திராஷ்டம தினங்கள் 9 மற்றும் 10. அதிர்ஷ்ட தினங்கள் 3, 4, 30, 31. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.